இன்னைக்கு வாழைப்பழமும் பலாப்பழமும் வச்சு வாழை இலையில கொழுக்கட்டை வைக்க போகிறாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழம் தட்டு கொழுக்கட்டைக்கு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அப்புறமா பலாப்பழம் 5 சொலை எடுத்துருக்காங்க. இது வந்து விதையத்தூர் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஒரு பவுலில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதில் வந்து வெந்நீர், நல்ல சூடான வெந்நியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய், வெல்லம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்தாச்சு. மாவை நல்லா பிசைஞ்சு 2 உருண்டையாக உருட்டி பிளேட்டில் வச்சு நம்ம தட்டிடலாங்க. வாழை இலையில் போட்டு பிளேட்டில் இந்த மாதிரி தட்டி மேலே வந்து நம்ம ஸ்டெப்பிங் பண்ணி அதுக்கு மேலே ஒரு இலையில தட்டி நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா தட்டு கொழுக்கட்டை ரெடிங்க. பலாப்பழம் கொழுக்கட்டை ரெடி. சூப்பராட்டு வாழை இலை பலாப்பழம் கொழுக்கட்டை ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.